டு மாங்கனி மல்டிடெக். நான் சாந்தி பேசுகிறேங்க. நம்ம போன வீடியோலையும் எம்ப்ராய்டரி ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸில் ஒரு 4 ஸ்டிச்சஸ் பார்த்தோம். இப்போ ஒரு 4ஓ 5ஓ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். நிறைய பேர் புது சப்ஸ்கிரைபர்ஸ் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க லிங்க்கு கொடுங்க, எனக்கு முன்னாடி ஃபஸ்ட்லேருந்து வீடியோ பார்க்க வரல, எப்படி பார்க்குறது அப்படின்னு எல்லாம் கேட்குறீங்க. என்னோடது நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கனாலே அதில் அடுத்தடுத்து அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் முன்னாடி வீடியோ கொடுத்துருக்குறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துட்டு செகண்ட் வீடியோ பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வீடியோவோட லிங்க்கு அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். எல்லா வீடியோஸ்லேயுமே அதுக்கு முந்தைய வீடியோவோட லிங்க்கு இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதனால் நீங்கள் எல்லா கிளாஸுமே எல்லாருமே பார்க்கலாம். முந்தைய வீடியோவுக்கு போனீங்கன்னா அதை கண்டுபிடிச்சி நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப தேடிட்டு அலைய வேண்டியதெல்லாம் இல்லை உங்களுக்கு. அதே மாதிரி நிறைய பேர் நீங்கள் வேறு வேறு ஊசியோட நம்பர் கேட்குறீங்க. ஹேண்ட் எம்ப்ராய்டரி போடுற ஊசியோட நம்பர் கேட்குறீங்க. 6ஆம் நம்பர் ஊசி பெட்டர். 6ஆம் நம்பர் ஊசி பெட்டர். நூலுக்கு கலர் கலராக நூல்கள் இருக்குது. ஒவ்வொரு நூலுக்கும் ஒவ்வொரு கலர். நீங்கள் கலர் மட்டும் சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இது ஒன்றும் பெருசாக பிராண்டட் நூலெல்லாம் கிடைக்காது. இந்த மாதிரி ஏழ் பிரிக்கிற நூல், இந்த மாதிரி ஒரு நூல் கட்டு கிடைக்கும். இந்த மாதிரி நூல் தான் எனக்கு கிடைக்கும். இன்னொரு நூல் இருக்குது, உருளையாக இருக்கும், அதுவும் எம்ப்ராய்டரி நூல். அது ரொம்ப ரேர். சேலத்தில் கிடைக்கிறது ரொம்ப ரேர். எனக்கு அது கிடைக்கிறதே இல்லை. அதனால தான் நான் இதை மட்டும் வச்சு போடுறேன். மேக்ஸிமம் இதுதான் ஹேண்ட் எம்ப்ராய்டரி நூல். அதனால் நீங்கள் நூலுக்கு இதுக்கு இதில் நம்பர் போட்டிருக்கோம், பேரும் இதில் தான் இருக்கும். ஒவ்வொரு நூலுக்கு இது ரங்கோலி. இந்த நூல் பேர் பிராண்டு பேர் ரங்கோலி. நம்பர் ஒவ்வொரு கலருக்கு ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருவாங்க. இங்கே இது காட்டன் த்ரெட்டு தான், சாயம் போகாது. அதனால் நீங்கள் தைரியமாக எந்த ப்ளவுஸில் வேணும்னாலும் நம்ம போடலாம். இந்த த்ரெட்டு கண்டிப்பாக சாயம் போகாது. மற்றபடி நான் சொன்ன விஷயங்கள் அதே தான். நிறைய வீடியோஸ் வேறு வேறு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோஸு, ஸ்டிச்சிங் வீடியோஸ் இதெல்லாம் தொடர்ந்து வரும். ஆனால் எம்ப்ராய்டரியில் நிறைய இருக்கிறதுனால நான் இதை நிறைய வீடியோஸ் போடுறேன். அது நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். எனக்கு இப்போ கொடுக்குற ஊக்கம் போல் இன்னும் நிறைய பேர் பார்த்து எனக்கு ஊக்கம் அளிச்சிங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு. இப்போ நம்ம போன வீடியோவில் ஒரு 4 ஸ்டிச் பார்த்தோம். இந்த வீடியோவில் ஒரு 4ஓ 5ஓ ஸ்டிச்சஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம போன வீடியோவில் போட்ட ஸ்டிச்சஸோட ஒரு சின்ன ரீகேப்பு. இது அப்ளிக் ஒர்க்குன்னு ஒரு சின்ன கிளாத்து கட் பண்ணி அதை வச்சு சுற்றியும் பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டிருக்கேன். இது பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் போடணுங்கிறது இல்லை, நம்ம செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம், செயின் ஸ்டிச்சு போடலாம். இதுக்கு பேர் கவுச் ஒர்க்கு. இது ரே ஸ்டிச்சு. இது கிராஸ் வித் செயின். இது பாக்ஸ் செயின். இப்போ நம்ம போட போகிற 4 தையல் பேர் துலிப் ஸ்டிச்சு, லீஃப் ஸ்டிச்சு, லாங் அண்ட் ஷார்ட்டு, ஹெவி செயின்னு ஒன்று போட போகிறோம். இந்த லாங் அண்ட் லீஃப் ஸ்டிச்சுங்கிறது நிறைய டிசைனில் போடலாம். நம்ம இப்போ ஒன்றே ஒன்று ஃபிஷ்போன் ஸ்டைலில் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். போகிறது துலிப் ஸ்டிச்சு. துலிப் ஸ்டிச்சுக்கு ஃப்ளவருக்கும் இதுக்கும் க்ரீன் கலரும், ஃப்ளவருக்கு ஒரு கலரும் வச்சுக்கணும். ஃப்ளவருக்கு நான் மெஜந்தா கலர் எடுத்திருக்கேன். இப்படி ஒரு 3 லைன் போட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம எந்த இடத்துல வேணும்னாலும் போட்டுக்கலாம். எதுக்குன்னா ஒரு அளவுக்காக நான் உங்களுக்கு இதை போட்டிருக்கேன். சென்டரில் இப்படி போட்டு நீங்கள் இந்த ஸ்டிச்சு துலிப் ஸ்டிச்சுன்னு பேர் தான். இதை இந்த மாதிரி போட்டால் இதுக்கு பேர் துலிப் ஸ்டிச்சு. ஆனால் செயின் ஸ்டிச் மாதிரி தான் வரும். இப்படி போட்டுட்டு இங்கே எடுத்து குத்தி மறுபடியும் கீழேயே எடுத்துக்கணும். இங்கே இந்த துணிக்கு இந்த தையலுக்கு பக்கத்தில் இப்படி குத்திட்டு, அதே மாதிரி இந்த செயினுக்கு பக்கத்தில் ஆப்போசிட்டில் இப்படி குத்தி கீழே எடுத்து நம்ம இந்த ஸ்டார்ட் பண்ண இடத்துல எடுத்துக்கணும் வெளியே. இப்படி எடுத்தோம்னா இது ஃப்ளை ஸ்டிச் மாதிரி வரும். இவ்வளவு தான். இது நம்ம மறுபடியும் இதுக்குள்ளேயே விட்டுறணும். இது ஃப்ளவர் மட்டும் இது மாதிரி போட்டுட்டு அப்புறம் நம்ம க்ரீன் கலர் நூல் போட்டு லீஃப் போடலாம். இப்படி போட்டு
இங்கேயே எடுத்து ஒரு செயின் ஸ்டிச், ஒரு லாங்காக இருக்குது செயின். நீங்கள் இதை கொஞ்சம் திக்காக கூட நூல் எடுத்து போட்டுக்கலாம். மறுபடியும் இங்கேயே குத்திட்டு ஊசி கீழே எடுத்துருங்க. நம்ம இந்த பக்கம்தான் குத்தி எடுக்கணுங்கிறது இல்லை, இந்த பக்கமும் குத்தலாம். எப்படி வேணாலும் ஒரு சைடு குத்திட்டு அடுத்து இன்னொரு சைடு குத்தணும். இப்படி குத்திட்டு எடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே இப்படி எடுத்தோம்னா அது வந்து நம்ம ஃப்ளை ஸ்டிச் இப்படி தான் போட்டோம். மறுபடியும் நம்ம இதுக்குள்ளேயே எடுத்து இப்போ நம்ம ஃப்ளவர் போட்டிருக்கோம். இப்போ வந்து க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். மறுபடியும் நம்ம அதே இடத்துல ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த சைடில் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த சைடில் கொஞ்சம் கீழே இப்படி எடுத்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடும் இப்படி போட்டுட்டு இதுக்கு வந்து காம்புக்கு கீழே வேணும் இல்லையா, இப்படி போட்டுக்கணும். அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த சைடில் இப்படி எடுத்து இந்த பக்கமும் இதுவும் ஒரு சின்ன ஃப்ளை ஸ்டிச் மாதிரி தான். இந்த இதுக்கு நடுவில் இந்த ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே இப்படி எடுத்தோம்னா இது அப்படியே கவர் ஆகிடும். இதுக்கு கீழே காம்புக்காக போட்டுக்கணும். இதுக்கு பேர் தான் துலிப் ஸ்டிச். இப்படி போடலாம். இந்த இடத்துல எல்லாம் நம்ம வந்து சீக்வன்ஸ் வச்சும் போடலாம்.
சீக்வன்ஸோ இல்லை பீட்ஸோ வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அடுத்தது எடுத்துட்டு இந்த இடத்துல ஸ்டோன் வச்சுக்கலாம். இந்த கேப்பில் ஒரு ஒயிட் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வர்ற மாதிரி ஸ்டோன் கூட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு லீஃப் ஸ்டிச் பார்க்கலாம். அடுத்தது நம்ம லீஃப் ஸ்டிச்சுங்கும்போது லீஃப் வந்து நிறைய ஸ்டிச்சஸ் நம்ம போட்டிருக்கிற பேசிக் ஸ்டிச்சஸ்லேருந்து எடுத்து போடலாம். இப்போ நான் வந்து ஃபிஷ் போன் ஸ்டிச்சில் நெருக்கமாக போட்டுட்டு வந்து காட்டுவேன். இப்போ நம்ம லீஃப் இப்படி போட்டிருக்கோம், மேலேருந்து தான் இந்த பேக் சைடு போட்டு வரணும். இப்போ நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த நடுவில் வர்ற தண்டில் கொஞ்சம் தூரம் எடுத்து இந்த நூல் வருது இல்லையா, இந்த நூலுக்கு ரைட் சைடு இல்லை லெஃப்ட் சைடு ஏதோ ஒரு பக்கம் நம்ம எடுக்கணும். இப்படி எடுத்துட்டு மறுபடியும் சென்டரில் இங்கே இருக்கிறது கீழே குத்தி அதுக்கு ஆப்போசிட் நம்ம எந்த சைடு குத்தினமோ அதுக்கு ஆப்போசிட் சைடு குத்தணும். மறுபடியும் அந்த இடத்துல இது ஒரு டைப்பு. மாறி மாறி வேறு வேறு டைப்பில் வருது. ஒவ்வொரு தடவையும் நம்ம பூ வேறு வேறு ஃப்ளவர்ஸ் இல்லை பார்டர்ஸ் போடும்போது நம்ம வேறு வேறு டைப்பு பார்க்கலாம். இல்லையா எல்லா லீவ்ஸு மட்டும் நான் ஒரு செட்டாக ஒரு வீடியோவாக போடுறேன். சென்டரில் இருக்கிற கோடில் எடுத்து குத்தி ஃபஸ்ட்டு ரைட் சைடு இல்லை லெஃப்ட் சைடு எந்த பக்கம் வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் சென்டரில் குத்தி ஆப்போசிட் சைடு நம்ம ரைட்டில் குத்துனா லெஃப்டில் எடுக்கணும், அடுத்தது லெஃப்டில் குத்திட்டு ரைட்டில் எடுக்கணும். அதே மாதிரி ஃபுல்லாக நம்ம இந்த லீஃபை போடணும். இப்படி ஃபுல்லாக போட்டுட்டு காம்பு மாதிரி இருக்குது இல்லையா, அதிலிருந்து ஒரு 2 பேக் ஸ்டிச் போடலாம், இல்லை ஒரே செயின் ஸ்டிச்சாக போடலாம். நான் வந்து பேக் ஸ்டிச் போடுறேன். ஏன்னா உங்களுக்கு வித்தியாசம் இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா. இப்படி போட்டுட்டு இந்த லீஃபில் அந்த பிரிஞ்சி வருது பாருங்கள், சென்டரில் கோடு மாதிரி தெரியுது இல்லையா, அதில் வந்து ஒரு பாதி தூரத்துக்கு நமக்கு அந்த கோடு வந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்படி இதே மாதிரி போட்டுட்டு இது சுற்றியும் நம்ம செயின் ஸ்டிச் போட்டு ரவுண்ட் பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட்டு லாங் அண்ட் ஷார்ட்டுங்கிறது இந்த மாதிரி ஃப்ளவர்ஸு டிசைனு குருவி பறவைகள் எது வேணாலும் போடலாம். ஒரு வீடு போட்டால் கூட அந்த இது இடத்துல எல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சு போடலாம். பட் இதுக்குள்ளே நம்ம எப்படி போடணுங்கிறத எனக்கு தெளிவாக இதில் உங்களுக்கு புரியாது. அதனால் நான் லைன் போட்டு அதில் போட்டு காட்டுறேன். அதே மாதிரி தான் இதில் போடணும். அது ரெண்டையும் காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்டெப்ஸு இப்போ இந்த லீஃப் பெட்டலில் இந்த ஃப்ளவரோட பெட்டலில் நம்ம இதை 3ஆக பிரிச்சுக்கணும். அதாவது ஒரு பகுதி 2 பகுதி 3 பகுதி அப்படி பிரிச்சுக்கணும். அந்த மாதிரி அதுக்காக கோடு போடணுங்கிறது இல்லை, ஆனால் இந்த மாதிரி தான் நம்ம போடணும். அதுக்கு தான் நான் இதில் கோடு போட்டு சொல்கிறேன்னு சொன்னேன். இதுக்கு வந்து நூல் வந்து ரெட்டையாக எடுத்திருக்கேன். ஏன்னா 2-3 கலர் இதில் ஜாயின் பண்ண போகிறோம். அதனால் நம்ம 2 நூல் மட்டும் எடுத்திருக்கேன். 6 நூல் எடுத்தால் நல்லா இருக்காதுங்கிறதுனால, அதாவது ரெட்டையாக கோர்த்து 4ஆக முடி போட்டிருக்கேன். 6ஆக கோர்த்துதுனாக்கா நமக்கு 12ஆக வந்துடும் இல்லையா, அதனால் இப்படி ஒரு தையல் போட்டுட்டு பக்கத்துலேயே கொஞ்சம் கேப், ஒரு நூல் அளவுக்கு, அந்த ஒரு ஊசி அளவுக்கு கேப் இருக்கிற மாதிரி போடுங்க. அப்புறம் 2வது ஒரு 2 தையல் அப்படி போட்டுட்டு 3வது இடத்துல இங்கே கீழே
மூணாவது இடத்துல இப்படி குத்தி ஃபஸ்ட்லேயே எடுங்க. இப்படி 1 இப்படி 2 இப்படி கேப் விட்டு விட்டு இப்படி போடணும். இதில் கேப்பு தான் முக்கியம். இந்த கோடு பூரா போடணுங்கிறது இல்லை, உங்களுக்கு அதோட மெத்தடு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இப்படி போட்டு காட்டுறேன். கொஞ்சமாவது போட்டால் தானே தெரியும். இப்போ நம்ம இப்போ இதோட இருக்கட்டும். இன்னொரு கலர் எடுக்கிறேன். நான் இங்கே பர்பிள் போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து ஆரஞ்சு கலர் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு கோட்டில் போட்டோம் இல்லையா, இதில் நம்ம இப்படி செகண்ட் கோட்டில் 2வது லைனில் போட்டுட்டு இப்படி எடுத்துக்கலாம். இந்த தையலுக்கு நடுவில் எடுக்கணும். கேப்பு ஒரு நூல் ஒரு ஊசி அளவுக்கு இடம் விடணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடமே இந்த நூல் வர்றதுக்காக தான். இங்கே போடும்போது கொஞ்சம் மேலே இப்படி எடுக்கணும். மறுபடியும் குத்தி சின்னதாக எடுங்க. இப்படி கொஞ்சம் பெருசாக மறுபடியும் இப்போ குத்தி சின்னதாக எடுங்க. அதாவது ஒரு அளவு இல்லாமல் நம்ம சின்னதும் பெருசுமா போட்டுட்டு வர்றதுக்கு பேர் தான் லாங் அண்ட் ஷார்ட். இன்னொரு கலர் போடலாம். கொஞ்சம் லைட் கலராக எல்லோ கலர் எடுத்திருக்கேன். இதை நம்ம இங்கே குத்தி எடுத்துக்கலாம். மூணு கலர் நூலும் வந்தால் தான் உங்களுக்கு அந்த லாங் அண்ட் ஷார்ட் வித்தியாசம் தெரியுங்கிறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். ஒரே கலரில் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இது நம்ம வரிசையாக போடுறதுனால இது ஒரு மாதிரி கோடு மாதிரி இருக்கிறதுனால நல்லா ஒரு லுக் இருக்காது. இப்படி உங்களுக்கு சின்னதும் பெருசுமா போட்டுட்டு வரணும். இப்போ நம்ம அதே தான் இங்கே போட போகிறோம். ஒரே ஒரு லீஃபில் மட்டும் நான் போட்டு காட்டுறேன். ஒரே ஒரு பெட்டலில் ஏன்னா கீழே நமக்கு சின்னதாக தான் இருக்குது, மேலே தான் பெருசாக இருக்குது. அதனால் கீழே ஒரே இடத்துல குத்தி குத்தி வரும். இப்போ பாருங்கள், இப்படி பாதியில் குத்தி இங்கே எடுத்துக்கணும். ஒன்று பாதியில் குத்தி, ஒன்று சின்னதாக குத்தி, இப்படி கொஞ்சம் பெருசாக, இன்னும் கொஞ்சம் பெருசாக, அப்படி பக்கத்தில் பக்கத்தில்
இப்போ இந்த ஆரஞ்சு கலரை நம்ம எடுத்துக்கிட்டு போகலாம். இங்கே மேலே இதை இப்படி பக்கத்தில் பக்கத்தில் குத்தணும். அப்போ தான் நமக்கு அது கரெக்டாக வரும். அந்த எம்ப்ராய்டரி மேலே போட்டிருக்க பர்பிள் கலருக்கு இடையில போகணும். மேலே குத்திடக்கூடாது. மேலே குத்தினோம்னா நமக்கு அது சரியாக வராது. சைடில் அந்த தையல் நூல் பிரிஞ்சிருக்கும். வீடியோவில் உங்களுக்கு அது தெரியாது, நூல் தனித்தனியாக இருக்கும். இது மாதிரி போடும்போது உங்களுக்கு அந்த தையல் வந்து பிரித்து காட்டும். இப்போ நம்ம அடுத்தது எல்லோ கலர் போட்டோம், ஆரஞ்சு கலர் போட்டோம். இப்போ எல்லோ கலரு அது மேலேயே நமக்கு ஒரு லைன் பெருசும் சின்னதுமாக தான், அது அங்கங்கே இருக்கிற மாதிரி போடுங்க. அதுவுமே தையலுக்குள்ளே தான் வந்து காட்டணும். அப்போ தான் அது இந்த தையலுக்குள்ளே இப்படி காட்டுங்க. அப்போ தான் அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது கீழே வந்து நம்ம ஒரே இடத்துல தான் குத்திகிட்ருக்கோம், அதனால் நமக்கு ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. இப்படி போட்டோம்னா இந்த 3 கலருமே பார்க்குறதுக்கு நல்ல கலர்ஸ். உங்களுக்கு டார்க்காக தெரியணுங்கிறதுக்காக நான் இந்த கலர்ஸ் கொடுத்துருக்கேன். மேட்சிங்காக நீங்கள் கலர் கொடுத்து போடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். ஒரே கலரில் போட்டிங்கன்னா இந்த தையல் ரொம்ப அழகாக வரும். அடுத்தது நான் இது வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இதை போட்டேன். இது மெத்தடு தான், இது டிசைன் கிடையாது. இதுதான் டிசைன். இது மெத்தடுக்காக நான் இப்படி போட்டு காட்டியிருக்கேன். இப்போ அடுத்தது வந்து நம்ம ஹெவி செயின் பார்க்கலாம். இந்த செயின் ஸ்டிச் வந்து ஹெவி செயின்னு பேர். இதை எப்படி போடணுன்னா ஃபஸ்ட்டு இப்படி போட்டுட்டு ஒரு சின்னதாக இப்படி ஒரு இது போட்டுக்கணும். இதை சின்னதாக ஒரு செயினாகவும் போட்டுக்கலாம். ஆனால் நான் வந்து சும்மா ஒரு இதுக்காக போட்டிருக்கேன். அப்படி இப்படி போட்டுட்டு இதுக்கு மேலே இதை வந்து இப்படி எடுக்கணும். எடுத்து இந்த நூல் இருக்குது இல்லையா, இதுக்குள்ளே துணியில் குத்தாமல் இப்படி போடணும். போட்டு இதே இடத்துல இப்படி எடுத்துக்கணும். மறுபடியும் இப்படி குத்திட்டு இந்த இந்த இது குத்தினோம் இல்லையா, அதிலிருந்து இப்படி வெளியே எடுக்கணும். சரி, தலைகீழ போடணும். இப்படி நான் வந்து முதல்ல சொன்னது ஒரு சின்ன தப்பு, ஒரே இடத்துல எடுக்கக்கூடாது. நான் அப்படி எடுத்துட்டேன். இப்படி எடுக்கிறோம்ல, இப்படி எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி இந்த நூல் வருது இல்லை, இந்த சந்து கேப்பு, இதுக்குள்ளே துணியில் குத்தக்கூடாது. இப்படி குத்தி அதுக்குள்ளே மாட்டிட்டு இதே இடத்துல இப்படி குத்தி எடுத்துக்கணும்.
மறுபடியும் கொஞ்சம் தூரம் தள்ளி இப்படி எடுத்து மறுபடியும் இந்த ஃபஸ்ட்டு இதுலேயே தான் விடணும். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இது போட்டோம் இல்லையா, அதுக்குள்ளே போட்டுட்டு இங்கே இது பார்த்தா நம்ம செயின் ஸ்டிச் போட்ட மாடல்லே வராது, பார்க்குறதுக்கு தான் அப்படி இருக்கும். இதுக்குள்ளே மறுபடியும் இப்படி எடுத்துட்டு இங்கே மேலே இந்த இதில் உள்ளே விட்டு இப்படி எடுக்கணும். மறுபடியும் இதே இடத்துலையே குத்தி கீழே எடுத்துக்கணும். இப்படி தனியாக எடுத்துக்கிட்டு இந்த ஃபஸ்ட்டு நம்ம இந்த செயின் இந்த மாட்டினது இங்கே இருக்குது இல்லையா, அந்த இது 2 இதுக்கும் சேர்த்து விடணும். தனியாக விட்டோம்னா அது சின்னதாக இருக்கும் சங்கிலி, அதாவது தையல் ஹெவியாக இருக்காது. அதுக்காக தான் அப்படி பேர். இது பார்க்குறதுக்கு தான் செயின் ஸ்டிச் மாதிரி இருக்கும், ஆனால் போடுறது ஸ்டெயின் ஸ்டிச் மாடலு, ஸ்டெயின் ஸ்டிச் மாதிரி இல்லை. இப்படி முன்னாடி தையலில் நம்ம கடைசியாக போடுறதுல இல்லாமல் முன்னாடி தையலில் போட்டு எடுக்கணும். இது நமக்கு ஹெவி செயின் பேர். இதுவுமே நல்லா அழகாக வரும். பார்டருக்கு இந்த கொடியெல்லாம் போடுறோம் அப்படின்னா ஒரு லைன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த செயின் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டால் நமக்கு நல்லாயிருக்கும். இது ரொம்ப சீக்கிரமாகவும் போடலாம். இந்த தையலில் நம்ம லைன் பார்டர் மாதிரி போட்டு பூ கொடியெல்லாம் போட்டு பூ போடலாம். நம்ம நிறைய டிசைன் இதில் பண்ணலாம், நல்லாயிருக்கும். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் மறுபடியும் இன்னொரு தடவை கூட சொல்லித்தரேன். இப்போ நம்ம இன்றைக்கி பார்த்தது துலிப் ஸ்டிச்சு, லீஃப் ஸ்டிச்சில் ஃபிஷ் போன் ஸ்டிச்சு, சாட்டின் ஸ்டிச்சு, ஹெவி செயின். இந்த செயின்லேயே இன்னொரு செயின் இருக்குது, அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அதை சேர்த்துக்குவோம். தனித்தனியாக போடணுன்னாக்கா நிறைய இன்னொரு செயின் ஸ்டிச் இருக்குது. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அந்த செயினை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு வீடியோவிலையுமே ஒவ்வொரு செயின். இதில் பாருங்கள், போன தடவை போட்டப்போ பாக்ஸ் செயினும் கிராஸ் வித் செயினும் போட்டிருக்கோம். இன்றைக்கி ஹெவி செயின் போட்டிருக்கேன். இன்னும் 2 இருக்குது. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஒன்றா பார்ப்போம். அடுத்ததுலேருந்து நம்ம லீஃப் ஸ்டிச்சு வெரைட்டி பார்க்கலாமா, லீஃபில் வெரைட்டி பார்க்கலாமா, இல்லை ப்ளவுஸு குர்த்தி இந்த மாதிரி நெக்லைன்ஸு போடுற பார்டர் ஸ்டிச் பார்க்கலாமாங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை போடுறேன். இந்த ஸ்டிச்சஸ் ஓரளவுக்கு எல்லாமே முடிஞ்சிருக்கு. அதனால் இனி எல்லாம் மிக்ஸ் பண்ணி போடுற மாதிரி தான் வரும். ஒரு காம்பு தையல் அதாவது ஸ்டெம் ஸ்டிச் போட்டு சாட்டின் ஸ்டிச் போடணும், இல்லை ஃபிஷ் போன் ஸ்டிச் போடணும், துலிப் ஸ்டிச்சு, லேசி டிசி, இப்படி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் போடுற மாதிரி வரும். பார்டர் லைன் போடலாமா, இல்லை லீஃப் செக்ஷன், லீஃபில் ஒரு 10 வகையான லீஃப் இருக்குது, அதை போடலாமாங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் அந்த வீடியோவும் போடுறேன். எது வேணுமோ அதை போடுறேன். இப்போ நீங்கள் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 50 தையல் கிட்ட போட்டுட்டோம். நம்ம இன்னும் ஒரு 5 தையல் இருக்குது. அதையும் போட்டுட்டா நமக்கு பேசிக், அதாவது இந்த தையல் இப்படி தான் போடணும், இந்த ஸ்டிச் இப்படி தான் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு பேசிக் தெரிஞ்சிடும். இனி கொஞ்சம் அட்வான்ஸ், ரொம்பவும் போகலை. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு என்னோடய வீடியோஸு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், ஒவ்வொரு வீடியோலையும் முந்தைய வீடியோவோட லிங்க் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி முன்னாடி வீடியோவை பார்க்கலாம். ஒவ்வொரு வீடியோலையும் இருக்குது, அதுக்கு முன்னாடி வீடியோஸும் இருக்குது. தாராளமாக நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம். எல்லா வீடியோவையும் நீங்கள் பார்க்கலாம். ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.